ஹலோ நண்பா, ஆனஸ்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க செட் பண்ண கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? இல்ல அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு விஷயத்துலயாச்சும் ப்ராக்ரஸ் பண்ணீங்களா? ப்ராக்ரஸ் பண்ணீங்கனாலும் எவ்வளவு ப்ராக்ரஸ் பண்ணீங்க? எந்த லெவல்ல இருந்து இப்ப எந்த லெவல்ல ரீச் பண்ணிருக்கீங்க? இல்ல இருக்கிறத விட மோசமான நிலைமைக்கு போயிருக்கீங்களா? இல்ல இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்த அட்லீஸ்ட் ஞாபகமாவது வச்சிருக்கீங்களா? உங்க ஹெல்த் கோல்ஸா இருக்கட்டும், மணி கோல்ஸா இருக்கட்டும், மாத்த வேண்டிய ஹேபிட்ஸா இருக்கட்டும், ஏன் உங்க படிப்புல நீங்க ப்ராக்ரஸ் ஆகிற விஷயமா இருக்கட்டும், இங்க இருந்து நான் அந்த லெவலுக்கு போக விரும்புறேன் அப்படின்னு சக்சஸ்க்கு உங்களுக்கும் இருக்கிற கேப்பை நீங்க குறைக்கிறதுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க லைஃபுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாததுனால தான். நியூ இயர் கோல்ஸா அதை ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ராக்ரஸா அதை மெஷர் பண்ணவே வேணாம், கண்ணுக்கு தெரியாம அது அப்படியே இன்விசிபிளா இருக்கட்டும். மோட்டிவேஷனா ஸ்டார்டிங் 1-2 வாரத்துக்கு இருக்கும், அப்புறம் அப்படியே மறந்துடும்னு உங்க லைஃப் குறுக்க வந்து நீங்க செட் பண்ண டார்கெட்ஸ்ல இருந்து உங்களை டீவியேட் ஆகாம விடுறதுக்கு, உங்க கோல்ஸை எழுதி வைக்கிறதுக்கும், உங்க ப்ராக்ரஸை மெஷர் பண்றதுக்கும், உங்களோட மோட்டிவேஷன் போயிடாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கணும் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம AI அல்டிமேட் ஜர்னலோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனை கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணோம். அந்த ஜர்னலுக்கு நீங்க ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கொடுத்து கான்ஸ்டன்டா எங்களுக்கு ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அடுத்த வருஷம் இன்னும் பெட்டர் ஃபீச்சர்ஸ் அண்ட் பேக்கேஜிங்கோட வெர்ஷன் 2.2 லான்ச் பண்ணோம். அதிக பேஜஸை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஈஸியா கேரி பண்ணணுன்றதுக்காக ஒரு வருஷத்தோட ஜர்னல்ல 2ஆ பிரிச்சு டோட்டலா ஒரு வருஷத்துக்கே 470 பேஜஸ் கிடைக்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாம எந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த மாசத்துல இருந்தே எழுதுற மாதிரி ஜர்னலை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி லாஸ்ட் இயர் ஸ்பெஷல் எடிஷனை லான்ச் பண்ணியிருந்தோம். ஆகஸ்ட் மாசமே அது சோல்ட் அவுட் ஆனதுனால அப்பத்துல இருந்தே அடுத்த வருஷனை பத்தி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரீசெண்டா கூட யூடியூப்ல நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அடுத்த வருஷம் எப்ப லான்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ த வெயிட் இஸ் ஓவர். தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா 4th இயரா 2026 எடிஷனா இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் AI அல்டிமேட் ஜர்னலோட ஸ்பெஷல் எடிஷன் 2.2. முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கும் இப்ப இருக்க வெர்ஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு 6 months எடிஷன்ல 235 பேஜஸ் கிட்டே இருக்கும். இப்ப 4 ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி அந்த பேஜஸ் கவுண்ட் வந்து 250 ஆயிருக்கு. அப்போ 1 year வெர்ஷன்ல உங்களுக்கு 500 யூஸ்ஃபுல் பேஜஸ் கிடைக்கும். நான் இப்ப 1 by 1 ஜர்னலுக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிட்டே வரேன். அப்படியே அந்த புது பேஜஸ் வரும்போது அந்த ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜர்னலை ஓப்பன் பண்ண உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம பேரை எழுதிக்கிறதுக்கும் யூசேஜ் கைட் பேஜும் வெல்கம் மெசேஜும் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பர்சனல் இன்ஃபோ, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ரீடிங் லிஸ்ட் பேஜஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து விஷன் போர்ட் பேஜ்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ற பிக்சர்ஸை நீங்க ஸ்டிக் பண்ணலாம். இதுக்கடுத்து இந்த ஜர்னல்ல புதுசா இந்த 2 பேஜஸை ஆட் பண்ணியிருக்கோம். இங்க இந்த ஐடென்டிட்டி அண்ட் ஆன்டி கோல்ஸ் பேஜ்ல நீங்க இந்த வருஷத்துல இருந்து உங்க ஐடென்டிட்டியை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்க அடையாளத்தை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்க மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க கரண்ட் ஐடென்டிட்டி செக்ஷன் இருக்குல்ல, அங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டா நீங்க யாரு அப்படின்னு சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்க நீங்க என்ன எழுதுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லேசி, ஆஃபீஸ் கோவர், ஃபுல் டைம் ரீல்ஸ் ஸ்க்ரோலர், அன்ஹெல்தி ஸ்மோக்கர் அப்படின்னு இந்த மாதிரி நீங்க உங்களை ஆனஸ்டா செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு உங்க கரண்ட் ஐடென்டிட்டியில இருக்கிற எலிமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் டிசைர்ட் ஐடென்டிட்டியில நீங்க என்னவா ஆக விரும்புறீங்க? பிசினஸ் மேன், ரெகுலர் ஜிம் கோவர், ப்ரொடக்டிவ் ஒர்க்கர், நான் ஸ்மோக்கர்னு இந்த மாதிரி உங்க லைஃப்ல எந்த ஒரு எலிமெண்ட்டை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு விஷயத்துல உங்க அடையாளத்தையே கம்ப்ளீட்டா மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்க நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா இந்த கீழே இருக்க ஆன்டி கோல்ஸ் செக்ஷன்ல இப்படியே உங்க லைஃபை கண்டினியூ பண்ணீங்கன்னா எவ்வளவு மோசமா அது போகும்னு உங்களுக்கு பயம் வர மாதிரி சில விஷயங்களை எழுதுங்க. உங்க கோல்ஸுக்கு டோட்டலான ஆப்போசிட்டான விஷயங்களை எழுதுங்க. அதை படிக்கும் போதே அது நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு பயம் வரணும். இப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த ஆன்டி கோல்ஸ்ல லிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்டரா ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த லெட்டர் டு ஃபியூச்சர் செல்ஃப்ன்ற பேஜ் இருக்கு பாருங்க. இதுல நீங்களே ஃபியூச்சர்ல இதை தொடர்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்காக என்ன சொல்ல விரும்புவீங்க அப்படிங்கிற விஷயத்தை எழுதுங்க. பல வருஷங்கள் கழிச்சு இதை தொடர்ந்து பாக்குறப்ப இந்த நேரத்துல உங்க லைஃப்ல எது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது, நீங்களே ஒரு 5 வருஷம் கழிச்சு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கே என்ன சொல்ல விரும்புவீங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இதை எழுதுங்க. இந்த லெட்டரை வந்து நீங்க எழுதி சைன் பண்ணி வச்சுக்கும் போது இந்த ஜர்னல்லாம் நீங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உண்மையிலே சில வருஷங்கள் கழிச்சு இதை தொடர்ந்து படிச்சு பார்க்கும்போது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்கன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பா ஜர்னலை வாங்குறப்ப உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத எழுதாம விட்டுறாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அடுத்த 2 வருஷத்துக்கான கேலண்டர் இருக்கு. அடுத்த பேஜ்ல உங்க பெஸ்ட் வருஷத்துக்கான ரோட் மேப் எப்படி இருக்கணும், ஒரு மாசத்துல என்ன மைல் ஸ்டோனை நீங்க அச்சீவ் பண்ணணுமோ அதை இந்த மை ஜர்னி பேஜ்ல ஆட் பண்ணலாம். இதுக்கடுத்து ஒரு மோட்டிவேஷனல் கோட்டோட ஒரு மந்த்துக்கான செக்ஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க உங்க கைப்பட எந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த மந்த் இங்க எழுதிக்கிட்டு உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதனாலதான் நாங்களே இங்க ஜனவரி தான் எழுதணும், இங்க பிப்ரவரி தான் எழுதணும்னு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நீங்களே கஸ்டமைஸ் பண்ற மாதிரி என்ன மந்த்ன்றதை இங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த ஜர்னலை எப்ப வாங்கினாலும் எந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த மந்த்ல இருந்து
தொடர்ந்து உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் ஒரு மந்த்லயும் உங்க லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நீங்க சில கோல்ஸை செட் பண்ணி தேவையான நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வீக்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணி எந்தெந்த ஹேபிட்ஸை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே எழுதி ஒன் பை ஒன்னா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு வந்துட்டு 2 நாளுக்கு மேலே ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணாமல் ஹேபிட் ட்ராக்கிங் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் ஹேபிட் ட்ராக்கர் செக்ஷனில் உங்கள் ஹேபிட்ஸோட மினி ப்ளஸ் அண்ட் எலிட் வெர்ஷனை டிஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிள்ஸை போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எல்லா நாளும் ஃபுல் மோட்டிவேஷனோட இருக்க மாட்டோம், அன்னைக்கெல்லாம் நீங்கள் மினி வெர்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் நல்ல மோட்டிவேஷனோட இருப்போம், அன்னைக்கெல்லாம் ப்ளஸ் இல்லை எலிட் வெர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி இந்த எலாஸ்டிக் ஹேபிட் ட்ராக்கர் ஃபுல்லாக டெய்லி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்ஸில் எம் பி இல்லை இன்னு மார்க் பண்ணி டோட்டல் செக்ஷனில் எவ்வளோ வருதுன்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஹெல்த் ட்ராக்கரில் உங்கள் டெய்லி வெயிட் அண்ட் ஹெல்த்தோட அதர் மெட்ரிக்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராக்ரஸை பார்க்கலாம். டயட் இருக்கீங்க, ஒரு ஹெல்த்தியான மீல் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த ஹெல்த்தி மீல் பிளான் செக்ஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஜேர்னலில் ஆட் ஆன புது பேஜ் என்னன்னா இந்த மந்த்லி சேலஞ்ச் தான். சம்டைம்ஸ் மாசம் நம்ம ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்த்துருப்போம், அங்கிருந்து ஏதாவது சேலஞ்சஸ் எடுக்கணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசம் நான் டெய்லி காலையில் 5 o'clock எந்திரிச்சு பார்க்க போறேன். ஏன் இதை பண்ண போறேன், இதோட டிசைட் அவுட்கம் என்னவா இருக்க போகுது, இதோட மெத்தட் அண்ட் ரூல்ஸ் என்ன, இதை நான் டெய்லி பண்றேன்னு இந்த 1 2 3 செக்ஷன்ல அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த மந்த்லி சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க, என்னென்ன சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, இது ஓகேனா கீப் இட், இல்ல அந்த அளவுக்கு நல்லா மாடிஃபை பண்ணலாமா, இல்ல இது செட் ஆகலன்னா டிராப் பண்ணலாமான்னு மாசத்துக்கு ஒரு சேலஞ்சை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இந்த மந்த்லி சேலஞ்ச் பேஜ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது காலையில எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம 30 நாள் நான் ஸ்கிப்பிங் பண்ண போறேன், 30 நாள் நான் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க போறேன், 30 நாள் நான் டெய்லி இந்த டைம்ல படிக்க போறேன் அப்படின்னு எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு சேலஞ்சுன்னு அதுக்கு ஒரு பேரை செட் பண்ணி அதை ஏன் பண்ண போறீங்கன்றதை எழுதி அதோட அவுட்கம் என்னவா எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதை எழுதி அதை எப்படி பண்ணணுன்ற மெத்தடில் ரூல்ஸை டிஃபைன் பண்ணி டெய்லி டிக் இல்ல ரவுண்டு போட்டுக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்து மாசம் முடிகிற நேரத்தில் உங்க அப்சர்வேஷனை எழுதி அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணலாமா, மாடிஃபை பண்ணலாமா, இல்ல இது நமக்கு செட் ஆகலன்னு டிராப் பண்ணலாமான்றத நீங்க முடிவெடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி 12 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி உங்க லைஃப்ல புது ஹேபிட்டை நீங்க ஆட் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷனை நீங்க எடுக்கலாம். இதுக்கப்புறம் டெய்லி பேஜஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இதுல உங்களுக்கு அன்னைக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நீங்க லிஸ்ட் பண்ணி அதை 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். இதை கம்ப்ளீட் பிளாங்க் பேஜா கொடுத்துருக்கோம். இதை எப்படி வேணா நீங்க சப்டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து பேஜ்ல இருக்க டாப் அண்ட் பாட்டம்ல நீங்க பண்ண வேண்டிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிமைண்டர்ஸும் இருக்கு. இந்த டெய்லி பேஜஸ் இப்படியே ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு சஃபிஷியன்ட் குவான்டிட்டியோட கண்டினியூ ஆகும். இந்த டெய்லி பேஜஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மந்த் எண்ட் ரிவ்யூல உங்க லைஃபோட ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அண்ட் விஸ்டமை நீங்க ரேட் பண்ணலாம். அப்புறம் வெல்த் ட்ராக்கர் செக்ஷன்ல ஒரு மாசம் முடியறப்ப உங்க இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, ஆக்சுவலான ப்ராஃபிட் எவ்வளவு, டோட்டலா எவ்வளவு கடன் இருக்கு, அசெட்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்றதெல்லாம் என்டர் பண்ணி உங்க நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணலாம். மாசம் உங்க நெட்வொர்த் இம்ப்ரூவ் ஆகுதான்னு நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும். 6 monthsக்கு இதே கண்டென்ட் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலா 6 months முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஜேர்னல்ல புது ஃபீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக எக்ஸாம் சிலபஸ் அண்ட் ரிவிஷன் ட்ராக்கர் பேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மோஸ்டா ஒரு வருஷத்துக்குள்ள 4 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸை மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு டாபிக் எழுதி அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து எந்த டேட் நீங்க படிக்க போறீங்கன்றதை மென்ஷன் பண்ணி 3 வாட்டி ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு ட்ராக்கரை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ட்ராக்கரை 4 பேஜ் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல வர மாதிரி இம்பார்ட்டன்டான இன்ஃபோ நீங்க இங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இமெயில்ஸ், பாஸ்வேர்டு, பேங்க் அக்கௌண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் இங்க நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த வருஷம் நீங்க எந்த பிளேசஸை விசிட் பண்ண விரும்புறீங்க, என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேண்டமா வர ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை நோட் பண்றதுக்கு அடுத்தடுத்த பேஜஸ்ல உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃபைனலா இந்த வருஷத்துக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அதை நோட் பண்ணி ட்ராக் பண்றதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பேஜை கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலா டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணி உங்க லைஃபுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த மறந்து போயிடாம ரெகுலரா ட்ராக் பண்ணி அதுல எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகுறீங்கன்றதெல்லாம் பார்த்து உங்க லைஃபை இன்டென்ஷனலா வாழறதுக்கு நம்ம ஜேர்னல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதை நீங்க ஆர்டர் பண்றதுக்கு சிம்பிளா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு 12 months வெர்ஷன் வேணுமா, 6 month வெர்ஷன் வேணுமான்றதை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு குவான்டிட்டி வேணும்ன்றதை ஆட் பண்ணிக்கிட்டு பைட் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில், பேரு, டீட்டெயிலான அட்ரஸ், பின்கோடு எல்லாத்தையுமே சரியாதான் என்ட்ரு பண்றீங்களான்றத ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிக்கிட்டு 12 months வெர்ஷனை ப்ரீ ஆர்டர் பண்றீங்கன்னா
ஏஇஜே 2026ன்ற கூப்பன் கோடையும் 6 months வெர்ஷன் ஆர்டர் பண்றீங்கன்னா ஏஇ 2026ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இந்த கூப்பன் கோட் ஆஃபர் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிடெட் குவான்டிட்டிக்கு தான் இந்த கூப்பன் கோட்ஸ் வேலிடா இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ உங்க ப்ரீ ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை ஒரு தடவைக்கு 3 தடவை சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் இந்த ஜேர்னல்ஸை செல் பண்ணதுல மேக்ஸிமம் டெலிவரி இஷ்யூஸ் வந்து இன்கம்ப்ளீட் அட்ரஸ் இல்ல தப்பான ஃபோன் நம்பர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால தான் நடந்தது. ஸோ உங்க பொருள் எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்க கையில சிம்பிளா ஈஸியா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த டிலேஸும் ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம அவசரப்படாம பொறுப்பா உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூப்பன் கோட்ஸ் என்டர் பண்ணி உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ப்ரீ ஆர்டர் பண்றதுனால எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி நியூ இயருக்கு முன்னாடியோ இல்ல உங்க ஆர்டர் ஷெட்யூல் அண்ட் லொகேஷனை பேஸ் பண்ணி நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்குள்ள உங்க கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயோ இல்ல எங்க வெப்சைட்டோட சாட் ஆப்ஷன்ல எங்களுக்கு உங்களோட கொஸ்டின்ஸை சென்ட் பண்ணுங்க. உங்க கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இப்பவே உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.